வணக்கம் மாணவர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிரேட் அகாடமியோட டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் ஒன்று புது சிலபஸ் விட்டுருக்காங்க இல்லைங்களா? அந்த சிலபஸ்க்கான கலைச்சொற்கள் எளிய மொழிபெயர்ப்பு படிப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், அலகு 4 அலகு 6ல் இது புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம புக்குக்குள்ளேயே எல்லாமே இருக்குதுங்க. பட் எடுத்து கலெக்ட் பண்ணி படிக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்மில் இது ஒரு வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் கம்ப்ளீட்டாக புரியுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கலைச்சொற்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்விகள் கேட்கப்படுதுங்க. சரிங்களா? அதே போல் எளிய மொழிபெயர்ப்பில் ஒரு 5 கேள்விகள், மொத்தம் 15 கேள்விகள் கேட்கப்படுதுங்க. சரிங்களா? அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியலில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எளிய மொழிபெயர்ப்பு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் விட்டுருக்காங்க இல்லையா, ஜென்ரல் தமிழ் சிலபஸ்ஸு, அந்த சிலபஸ் கொஞ்சம் படித்து பாருங்கள். அலகு 4 பாருங்களேன், கலைச்சொற்கள் அப்படின்னு கொடுக்கு. அதில் ஒரு 10 கேள்வி என்னென்ன வந்திருக்கு பாருங்கள். அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஸோ எல்லாத்துலேயும் கலந்து ஒரு 10 கேள்வி கலைச்சொற்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது தேடுபொறி, வலசை, மைக்ரேஷன்ஸ். ஸோ இது போல் நம்ம ஒரு வேர்ட்ஸை, நிறையா வேர்ட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த முழுவதுமாக வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். அதோடு சேர்த்து எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்ட், இதுக்கான மொழிபெயர்த்து சொற்களும் சேர்ந்து இருப்பதனால மொத்தம் 15 கேள்விக்கான அருமையான ஒரு நோட்ஸோடு நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன். நீங்கள் கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், லைக் பண்ண சொல்லணும். அதே போல் நம்ம கிரேட் அகாடமியோட சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் புதுசான அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி, உள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அபாக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல்லுக்கு மணிச்சட்டம் அப்படின்னு பெயருங்க. அதே போல் கால்குலேட்டர்னு யூஸ் பண்ணிட்டுருப்போம் இல்லைங்களா, அதுக்கு தமிழில் பெயர் கணிப்பான். சரிங்களா? அதே போல் டேப்லெட், கை கணினி, வரைபட்டகை. சரிங்களா? ஸோ கை கணினி சொல்லலாம் அல்லது வரைபட்டகை சொல்லலாம். ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறோம் இல்லையா, சாதாரண ஸ்மார்ட் ஃபோன். திறன்பேசி. ஓகேங்களா? திறன்பேசி. கீபோர்டு, ஸோ விசைப்பலகை. சரிங்களா? மவுஸ், சுட்டி. பேரலக்ஸ் எரர் அப்படிங்கிறது இடைமாறு தோற்ற பிழை. ஸோ இப்போ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன்னா பரவுதல், ஜென்ரலாக தெரியும். விரவுதல் அப்படிங்கிறதும் பயன்படுத்தலாம். அருமையான இன்னொரு கேட்கப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வினா HDMI. சரிங்களா? மிகுதிறன் பல்லுடக இடைமுகப்பு. சூப்பர் கம்ப்யூட்டர், மீக்கணினி, டைவர், மூழ்குபவர். இப்படி ஒரு வேர்ட்ஸை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நிறைய வேர்ட்ஸ் புக்கில் இருக்குது. நம்ம எல்லாம் தெரியும். நமக்கு தெரியாத வேர்ட்ஸை மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸ்ட்ரைனர். சரிங்களா? ஸ்ட்ரைனர் வடிகட்டி. ஜர்னிங்லாம் தெரியும் எல்லாத்துக்கும், கடைதல் அப்படின்னு. த்ரெஷிங் கதிரடித்தல். வின்னோவிங் தூற்றுதல். இதெல்லாம் ஈஸியான வேர்டு தான். பாருங்கள், அருமையான ஒரு வேர்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அருகலை. தமிழில் அருகலை. ப்ளூடூத். சரிங்களா? ஊடலை. ப்ரொஜெக்டர் ஒளி வீழ்த்தி, ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். காம்பேக்ட் டிஸ்க்கு பாருங்களேன், குறுவட்டு. சரிங்களா? ஸ்கேனர் வருடி. ஸ்கேனர்னா வருடி. பிளாட்டர் வரைவு. பென்ட்ரைவ் விரலி. பென்ட்ரைவ் விரலி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த லீகோபிளாஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க சயின்ஸில். வெண்கணிகம் அப்படின்னு. ஸ்வாம்ப், சதுப்பு நிலங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஸ்வாம்ப். கொரோலா, அள்ளிவிட்டு. சரிங்களா? கொரோலானா அள்ளி வட்டம். அனிமியா எல்லாத்துக்கும் தெரியும், இரத்த சோகை. அதே போல் வேலன்சி அப்படிங்கிறது இணைத்திறன், எல்லாத்துக்கும் தெரியும். அதேமாதிரி ப்ரூஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே காயத்தை தான் சொல்கிறோம். ஆனால் புக்கில் இது மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. போஸ்டுலேட்ஸ் அப்படிங்கிற கொப்பளங்கள். ஜினோசியம் அப்படிங்கிறது சூலக வட்டம். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஒரு புக்கை வச்சுக்கிட்டு, ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் வேர்ட்ஸ். அதே பாருங்க, கிக்னிவிட்டிஸ்
அப்படிங்கிறது பல் ஈறு வீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். பிளாக் அப்படிங்கிறது பல் தட்டை கூட சொல்லலாம், பல் சொத்தையும் சொல்லலாம். கேலக்ஸ் புள்ளிவட்டம், சரிங்களா. கேட்டிலேஜஸ் குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. குருத்தெலும்பு எங்கே இருக்குது தெரியுங்களா? காதில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் குருத்தெலும்பு. சீலியா, சீலியான்னு சில பேர் புக்கில் சீலியானே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு அது தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நுண் கேசங்கள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. விசரல் ஆர்கான், விசரல் ஆர்கான்னா உள் உறுப்பு. அதே மாதிரி ஓஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மென்மை ஆதல். ஃப்ளாகுலம் எல்லாத்துக்கும் தெரியும், கசையிலை. அருமையான இன்னொரு வேர்டு பாருங்கள், இது கூட கேட்கலாங்க. அக்ரோனோமி அப்படிங்கிறது உளவியல் என்ன லைவ் பாருங்கள், லா அப்படிங்கிறது. சாதாரண நமக்கு உளவியல் கேட்டிருப்போம், அது கிடையாது, சரிங்களா, இது கிடையாது. அதுக்கு பதிலாக என்னதுங்க, உளவியல். கிராட்டர்ஸ் பள்ளங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். லேண்டன் ஹீட் அப்படிங்கிறது உள்ளுறை வெப்பம். ஸோ அடுத்த ஒரு பேஜ் பார்க்கலாம். லேனிக்ஸ் அப்படிங்கிறது குரல் வலை, சரிங்களா. ப்ரொப்பல்ஷன் உந்து விசை. ரேர்ஃபேக்ஷன்ஸ் தளர்ச்சிகள் அல்லது தளர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். சோயிங் விதைத்தல். ஸோ ஃபோட்டோட்ரோபிசம் ஒளி நாட்டம். ஸோ நிறைய நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃபோட்டோட்ரோபிசம்லாம் தெரியாது, படித்து வச்சுக்கோங்க. எண்டோட்டம் அக அடுக்கு. ட்ரஃப் அகடு. பாருங்கள், இது அருமையான இன்னொரு வேர்டு இது. ஸோ நாக்டானல் அப்படிங்கிறது இரவில் இயங்கும். கோலம் அப்படிங்கிறது உடற்குழி. டிஃபார்மேஷன் உருக்குலைவு. ரிவர்பேஷன் அப்படிங்கிறது எதிர் முழக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியும், ஓகேங்களா. சரி, கேனிங் அப்படிங்கிறது கலனடைத்தல். அருமையான. அடுத்தது ஓரிகல்ச்சர், சில பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாது. உணவு தாவரங்கள் காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தோட்டம் விட்டு வளர்த்தோம்னா அது ஒலரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். வேஸ் அப்படிங்கிறது குவளை சொல்லலாம், அல்லது திறந்த கொள்கலன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹைபர்னேஷன் குளிர்கால உறக்கம். மியோசிஸ் அப்படிங்கிறது குன்றல். வீடு அப்படிங்கிறது கலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாம் அருமையான வேர்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நிறையா வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான வேர்ட்ஸு, நிறையா தெரியாத வேர்ட்ஸை தான் நம்ம எடுத்திருக்கோம். டயாலிசிஸ் பாருங்கள். அடுத்தது டயாலிசிஸ் கூழ்ம பிரிப்பு. எஸ்டிவேஷன் கோடைகால உறக்கம், சரிங்களா, கோடைகால உறக்கம். ஸோ இது கேள்விப்பட்டிருப்போம். கேட்டனேஷன் சுய சகப்பிணைப்பு. எங்கே யூஸ் பண்ணுறோம்? கார்பன் கேட்டனேஷன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல சுய சகப்பிணைப்பு. பாருங்கள், ஓப்பர்குலம் அப்படிங்கிறது செவில் முடி. டெண்டான்ஸ் தசை நான். அருமையான இன்னொரு வேர்டு பாருங்கள், ரிமோட் கண்ட்ரோல். அடிக்கடி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம், ரிமோட் எடுங்கன்னு. தொலை உணர்வு அப்படிங்கிறது அர்த்தமாயிரும். மீசோகேலியா அப்படிங்கிறது நடு அடுக்கு. ஹைட்ரோட்ரோபிசம் நீர் நாட்டம். லீவிடேட்ஸ் மிதத்தல். கிக்னட்டிசம் அசுரத்தன்மை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டயஃப்ரம் அப்படிங்கிறது வந்து சாதாரண உதர விதானம் அப்படிங்கிறது கேள்விப்பட்ட வேர்டுங்க, சிலது கேள்விப்படாமல் நம்ம இருப்போம். அடுத்தது பாருங்கள், அப்சிஷன் உதிரதல், சரிங்களா, உதிரதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பல்சிவ் அப்படிங்கிறது உந்து விசை. இம்பல்ஸ் அப்படிங்கிறது கனத்தாக்கு கூட சொல்லுவோம், சரிங்களா. அடுத்தது ஓமோசைக்கஸ்னால் ஒத்த கருநிலை. மயோப்பியா அப்படிங்கிறது கிட்ட பார்வைக்கு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தூர பார்வைக்கு பாருங்கள், ஹைப்பர் மெட்டிரோபியா தூர பார்வை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டார்ஃபிசம் குள்ளத்தன்மை. மியூட்டேஷன் சடுதி மாற்றம் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். செப்டம் தடுப்பு சுவர். வேர்பிள் தள்ளாட்டம். டார்மேன்சி ஓய்வு நிலை. டிஸ்ப்ரெஷன் நிறப்பிரிகை. ஒன்காலஜி அப்படிங்கிறது என்னது? ஒன்காலஜி புற்றுநோயியல், சரிங்களா. அதே மாதிரி பிளசண்டா அப்படிங்கிறது தாய் சேய் இணைப்பு திசு. அதே மாதிரி ஃபேகோசைட்டிக் அப்படிங்கிறது செல்லை விழுங்குது பார்த்தீங்களா, ஃபேகோசைட்டிக். அதே மாதிரி மெனாக்கி அப்படிங்கிறது பருவமடைதல். டயாஸ்டீமா அப்படிங்கிறது பல் இடைவெளி, சரிங்களா. ஸோ அடுத்தது ஆம்ஃபோடெரிக் அதுவும் யாருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ ஈரியல் உள்ள அப்படின்னு சொல்லுவோம். லேத்தர் அப்படிங்கிறது நுரை. போலரைசேஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், முனைவாக்கல். ரியஜென்ட் நிறைய பேர்த்துக்கு தெரியாது, அடிக்கடி யூஸ் பண்ணிடுவோம். ஸோ கெமிஸ்ட்ரிலாம் ரியஜென்ட் யூஸ் பண்ணுவோம், ஆனால் தமிழில் தெரியாது. வினை கரணி. அல்காரிதம் நெறிமுறை.
பிட்டு பார்த்தீங்களா? நுண்மி, நுண்மி. ஸோ இதுவும் அருமையான வேர்டு கேட்கக்கூடிய எதிர்பார்க்கலாம். பிட், நுண்மி. ஹார்ட் டிஸ்க், வட்டு, வட்டு. ஐகான் அருமையான இன்னொரு வேர்டுங்க. பன்குறி, பன்குறி அப்படிங்கிறது ஐகான். நொட்டேஷன், குறிமானம். ரீசெட், மீட்டமை. டேப், தத்தல். அதே போல் வைரஸ் அப்படிங்கிறது நச்சு, நிரல். விசார்டு, வழிகாட்டி. இம்பல்ஸ் அப்படிங்கிறது கணத்தாக்கம், ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? ப்ரெசிஷன் அப்படிங்கிறது அச்சு, சுழற்சி. டார்க், திருப்பு விசை. பீட்ஸ், விம்மல்கள். எபாக் அப்படிங்கிறது தொடக்க கட்டம். வேவிக்கல் அப்படிங்கிறது அலை துகள். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இத்தனை வேர்ட்ஸ் பார்த்துருவோம். புக்கில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். இது வந்து ரொம்ப தெரியாத வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம். இதே போல் வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அதே போல் வந்து இந்த குடிமியல் எல்லாத்துலேயும் நம்ம இதே போல் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் சிறப்பாக படித்தாலே எக்ஸாமில் கண்டிப்பாக அந்த 15 மார்க்கு 15 கேள்விகளுக்கு ஈஸியாக 15 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஒரு வீடியோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.